ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கொழுக்கு மலை. தேனி மாவட்டத்தில் உள்ள பலரும் அறியப்படாத ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னா கொழுக்கு மலையை சொல்லலாங்க. அதாவது இயற்கையை சுத்தமாக ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சொர்க்கம் அப்படின்னு நம்ம கொழுக்கு மலையை சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய போடி நாயக்கனூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி மலை கிராமம் அப்படின்னு நம்ம கொழுக்கு மலையை வர்ணிக்கலாம். கடல் மட்டத்திலிருந்து 7000 முதல் 8000 அடி உயரத்தில் இருக்கு இந்த கொழுக்கு மலை. உலகிலேயே மிக உயரமான தேயிலை தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா கொழுக்கு மலை தான். இவ்வளோ உயரத்தில் தேயிலை தோட்டம் பயிர் செய்யப்படுவது இந்த இடத்துல மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழிலும் இந்த தேயிலை தான். அதுவும் தமிழ்நாடு கேரள எல்லையை ஒட்டி அமைந்திருக்கிறது இந்த கொழுக்கு மலை. மூணாறுலேருந்து கிழக்கு நோக்கி போனீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சூரிய நெல்லி அப்படின்னு ஒரு பகுதி. அது வரைக்கும் நம்மளால் போக முடியும். அதன் பிறகு நம்ம ஜீப்பில் தான் நம்ம போயாகணும். மலை ஏறுகிறதுல விருப்பம் உள்ளவங்க, சாகச பிரியர்கள், இயற்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, தேயிலையை ரசிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகக்கூடிய ஒரு இடம் தான் கொழுக்கு மலை. அந்த சூரிய நெல்லி அப்படிங்கிற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த கொழுக்கு மலை. ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. கொழுக்கு மலையில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பனி எல்லாம் விலகாத ஒரு சூழலில் அந்த இளஞ்சிவப்பு கதிரவன் சூரியன் தோன்றக்கூடிய அந்த ஒரு காட்சியாக இருக்கட்டும், அல்லது சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய காட்சியாக இருக்கட்டும், நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாதை தனியாருக்கு சொந்தமான பாதை அப்படிங்கிறதுனால நம்ம அதற்குரிய நுழைவு கட்டணத்தை நம்ம செலுத்த வேண்டியிருக்கோம். அதன் பிறகு தான் நம்ம மலைக்கு மேலே நம்மளால் போக முடியும். அங்கே இரவில் தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கலாம், அங்கே டென்ட் அடித்து தூங்கலாம், அங்கே போயிட்டு திரும்பி வரலாம், மலை ஏறலாம். மிக அற்புதமான ஒரு இயற்கை எழில் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம அதை வர்ணிக்கலாம். இந்த கொழுக்கு மலையில் உள்ள இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, வெள்ளைக்காரங்க காலத்தில், பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் எப்படி அந்த தேயிலையை தயாரித்தாங்களோ அந்த முறை, அந்த பழமையான முறை மாறாமல் இன்னும் அப்படியே தேயிலையை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை அங்கே இருக்குது. இன்றைக்கும் உலக அளவில் பிரசித்தி பெற்ற தேயிலை எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் உள்ள கொழுக்கு மலையிலிருந்து தான் அப்படின்னு சொல்லலாம். அதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு அந்த மலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக அந்த மலையில் மேகங்கள் 5000 அடியில் தான் மேகங்கள் இருக்கும். ஆனால் 7000 அடி 8000 அடி உயரத்திலையும் கூட மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மலையாக இருப்பது அந்த கொழுக்கு மலையினுடைய தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவருடைய வாழ்வியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பல சிறப்புகளை உடையது கொழுக்கு மலை. கொழுக்கு மலை அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மலை, அதே நேரத்தில் நல்ல ஒரு வனப்பாக இருப்பதனால, அழகாக இருக்கிறதுனால, எல்லா வளமும் இருக்கிறதுனால அதுக்கு கொழுக்கு மலை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் தங்களுடைய கோடைகால தலைநகராக உதகையை வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு கொடைக்கானல் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் தான் இந்த கொழுக்கு மலையும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க தான் தேயிலையை பயிரிடுறாங்க. தேயிலை அவங்ககிட்டேருந்து நமக்கு வந்த பழக்கம் தான் இந்த தேநீர் குடிப்பது எல்லாமே. இந்த தேயிலையை பயிரிடுறதுக்கான இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததும் அவங்க தான். அது 1900லேருந்து 1930 அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களால தான் இந்த இடத்துல பயிர் செய்யப்பட்டு அது விளைவிக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த பழமை மாறாத அந்த தொழிற்சாலை இன்னும் அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். கொழுக்கு மலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடணுங்க. அப்போனா தான் அதனுடைய அழகை நம்மளால் முழுமையாக நம்ம ரசிக்க முடியும். கை தொட்டு போகக்கூடிய அந்த மேகங்கள், அந்த குளிர், இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதிகாலையிலே நம்ம அங்கே போயிடணும். அங்கே சிங்கப்பாறை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. உண்மையிலேயே அது பார்க்க சிறுத்தை மாதிரி இருக்கும் அந்த பாறையை பார்க்கறதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு இயற்கை எழில் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் நம்முடைய கொழுக்கு மலை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.